ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்காக காத்திருப்பார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், நமக்காய் காத்திருக்கிற தேவன். இந்த உலகம் பணம் இருந்தால் நமக்காய் காத்திருக்கும், பதவி இருந்தால் காத்திருக்கும், நம்ம நிமித்தம் காரியம் நடக்கணும்னா நமக்காக இந்த உலகம் காத்திருக்கும். ஆனால் எதுவுமே இல்லைன்னா இந்த உலகம் நமக்காய் காத்திருக்காது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? எதுவுமே இல்லைனாலும் என் பிள்ளை தான்ப்பா, என் மகன்தான், என் மகதான் என்று சொல்லி உனக்காக காத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. அவர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கிறோம், ஆனாலும் உங்களுக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நன்றாய் கவனித்தீர்களா? என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். அப்படி என்றால் அவர் இறங்கணும் அப்படின்னா நாம் அவருக்கு காத்திருக்கணும். அவர் இறங்கிட்டார்னா அற்புதம்தான். பர்திமே குருடனுக்கு கர்த்தர் இறங்கினார், இறங்கினது நிமித்தம் அவன் பார்வையடைந்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்கள் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறதாக என் ஆவியில் பார்க்க முடிகிறது. நீங்கள் எதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, நல்ல வேலை வாய்ப்புக்கு காத்து கொண்டிருக்கிறீங்களா? திருமண காரியத்திற்கு காத்து கொண்டிருக்கிறீர்களா? அது மாத்திரமல்ல, எந்த காரியத்துக்கு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வேலையில் உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, இல்லைனா கற்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ராகேலுக்கு கர்த்தர் இறங்கினது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது அந்த வசனம் சொல்லியிருக்கிறது, உங்கள் மேல் மனதுருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பாராம் என்று சொல்லப்படும். எழுந்திருக்குன்னா என்ன? இதுவரைக்கும் உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் மௌனமாக இருந்தார், செயல்படாதபடிக்கு இருந்தார். என் வாழ்க்கையில் கர்த்தர் மௌனமாக இருக்கிறாரு, என் காரியத்தில் கர்த்தர் அமைதியாக இருக்கிறாரு, ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், பதில் வர மாட்டேக்குதே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் காரியத்தில் நான் எழுந்திருப்பேன், நான் உன் காரியத்தில் செயல்படுவேன், நான் உனக்கு முன்பாக போவேன், கோணலானவைகளை நான் முன்னே சென்று நான் உனக்கு செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் உங்களுக்குத்தான் வாக்கு கொடுக்கிறார். நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நான் நீதியை செய்கிற தேவன். என்னுடைய நீதி எப்படி இருக்கும்? என் நீதியை வெளிச்சத்தை போலவும், என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் நீதி கிடைக்கலையே நினைக்கிறீங்களா? நியாயம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எல்லாமே நடக்கிறதுலாம் அநியாயமான காரியம் நடக்குன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த காரியத்தை நிமித்தம் அநியாயம் நடக்கிறது? சில மனிதர்கள் எனக்கு என் வர வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் அவர் நடித்து கொண்டு, அவர்கள் பக்கத்தில் அநியாயம் இருந்தாலும் நடித்து நியாயத்தை போல அவர்கள் விளங்கி பண்ண அவர்கள் போய்விடுகிறார்கள். எனக்கு பேசத்தான் தெரியுது, இந்த உலகத்தில் நடிக்க தெரியலையே என்று சொல்லி நான் பேசுறது நிமித்தம் எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்முடைய தேவன் நீதி செய்கிற தேவன் இருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளுங்க. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அது யாராக இருக்கலாங்க? படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், அழகுள்ளவனாக இருக்கலாம், அழகு இல்லாதவனாக இருக்கலாம், அந்தஸ்து உள்ளவனாக இருக்கலாம், அந்தஸ்து இல்லாதவனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரே ஒரு தகுதி, கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவ்வளவுதான். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்கள் அவருக்கு காத்திருந்து பாருங்க, அவர் உங்களுக்காக காத்திருப்பார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உத்தமனுக்கு அவர் உத்தமன் தான். அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் கர்த்தர் உங்களுக்காக இருப்பார். நீங்கள் அவருக்கு காத்திருந்தா அவர் உங்களுக்காக என்ன செய்வார்? காத்திருப்பார். அவர் காத்திருந்தார்னாலே அற்புதம் தான். அவர் காணா ஒரு கல்யாண வீட்டில் அவர் வந்தால் அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. இன்னைக்கு உனக்காக அவர் செயல்படுவேன்னு சொல்லிட்டார். அற்புதம் நடக்க போகுது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, கர்த்தாவே, இன்னைக்கும் கர்த்தா எங்களுக்காக காத்திருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அப்படியே கர்த்தர் காத்திருக்கிறதுக்காக நன்றி, அப்படியே செயல்படுவதற்காக நன்றி, எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கிரியை உண்டாகிறதற்காக நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.